Hold on. Yeah, 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 yeah. I can teach that bitch my language like Rosetta Stone. Yeah, for that bitch one time and then I'm falling. Ah, shit. Here you go again. சாயங்காலம் நான் உங்களா ஜே ராவன். வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனை பற்றி பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட லிங்க் நம்ம மேலே ப்ரீ ப்ரொடக்ஷனில் பிளான் பண்ணுவோம், ப்ரொடக்ஷனில் ஷூட் பண்ணுவோம். ஆனால் இது ரெண்டுத்தையுமே கல்லுன்னு வச்சுப்போமே, இந்த ரெண்டு கல்லையுமே ஒரு சிலையாக மாற்றுறது தான், ஒரு ஸ்டாச்சுவாக மாற்றுறது தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ப்ரொடக்ஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இந்த சினிமாவில். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்னென்ன விஷயம் இருக்குது, இதில் என்னென்ன பண்ணுறாங்க, அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. In a world full of noise, be the calm. In a life full of rush, be the song. You don't need a crowd to believe. You just need your truth to... எடிட்டிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். சீனுடைய ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அன்வான்ட் டேக்ஸ் இல்லைனா அந்த அன்வான்டான கட்ஸ் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு தப்புமே இல்லாமல் காட்டுறது தான் எடிட்டருடைய முக்கியமான வேலை. இப்போ எதனா ஒரு சீன் லேக் அடிக்குதுன்னா அந்த சீனை ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணி அந்த லேகை குறைக்கிறது தான் இந்த எடிட்டருடைய முக்கியமான வேலை. இந்த எமோஷன் எல்லாத்தையுமே அந்த படத்துக்குள்ளே கொண்டு வர்றதே நம்மளுடைய எடிட்டர் தான். ஸோ எடிட்டருக்கு தான் முக்கியமான வேலையே இங்கே இருக்குது. ஸோ ஏன்னா எடிட்டர் தான் செகண்ட் டைரக்டர் இந்த ஒரு படத்தில். அதுதான் பவர் ஆஃப் எடிட்டிங். சவுண்ட், டயலாக் க்ளீன் பண்ணணும், அன்வான்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணணும், ஒரு பிஜிஎம் கரெக்டாக ஆட் பண்ணுறது, ஒரு கரெக்டான தீம் மியூசிக் அங்கே வைக்கிறது, இதெல்லாமே முக்கியமாக தேவைப்படும். ஸோ இப்போ ஒரு ஹாப்பியான சீன் இருக்குது. அந்த சீனில் வந்து நீங்கள் எந்த ஒரு கலர் கரெக்ஷனுமே பண்ணலன்னா அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். எந்த ஒரு கலர்ஸுமே இல்லாமல், கலர் கரெக்ஷனுமே இல்லாமல். இப்போ ஒரு ஹாப்பியான சீன் வருது. அந்த ஹாப்பியான சீனில் வந்து நீங்கள் ஒரு க்ரீன் கலர் டோன் போட்டிங்கன்னா அது எப்படி ஆடியன்ஸ்க்கு அந்த எமோஷனே கேரி ஆகாதோ, இப்போ ஒரு ஹாப்பியான சீன் வருது, அதில் வந்து கலர் கிரேடிங்கில் நீங்கள் ஒரு க்ரீன் டோன் வச்சிட்டிங்கன்னா அந்த எமோஷனே டக்குன்னு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாது. இப்போ அதே சீனில் ஒரு எல்லோ கலரில் ஒரு கலர் கிரேடிங் பண்ணிங்கன்னா அது ஆடியன்ஸோட ரொம்பவே அட்டாச் ஆகும். அந்த ஆடியன்ஸால் அந்த எமோஷனை புரிஞ்சிக்க முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். அது என்னென்னா, சில பேருக்கு கலர் கிரேடிங்கும் கலர் கரெக்ஷனும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஸோ அது என்னென்னா, கலர் கரெக்ஷன்றது ஒரு ஷேடோவையும் ஹைலைட்ஸையும் லைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது. கலர் கிரேடிங்கிறது கலர்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஷூட் பண்ணுறீங்க, அதில் ரோப்பை கட் பண்ணுறதா இருக்கட்டும், ரோப்பை எரேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அங்கே ஒரு 3D ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே விஎஃப்எக்ஸில் தான் நடக்கும். விஎஃப்எக்ஸோடைய ஃபுல் ஃபார்ம் விஷுவல் எஃபெக்ட்ஸ். அதாவது இப்போ ஹீரோ வந்து ஒரு இடத்துல ஃபைட் பண்ணுறாரு, அங்கே வந்து ஃபைட் அடிக்கிற சீன் இருக்குது. ஸோ அந்த சீனில் வந்து நீங்கள் பிளட் எதுவுமே வைக்காமல் இருந்தீங்கன்னா அந்த எமோஷனே கேரி ஆகுது. இப்போ அதே இடத்துல 3Dயில் பிளட் ஸ்ப்ளாஷ் உண்டாக்கி அங்கே வந்து ட்ராக் பண்ணி அங்கே பிளட்டை வர வச்சு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த இடம் இன்னுமே ஒரு ரியாலிட்டி கொடுக்கும். ஸோ விஎஃப்எக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துட்டிங்க ஷூட்டை. இப்போது அந்த க்ரீன் ஸ்க்ரீன் பதிலாக ஒரு பெரிய ஒரு பாலைவனமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு அழிஞ்சு போன இடமா இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் மாற்றுறதுக்கும் விஎஃப்எக்ஸ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஎஃப்எக்ஸும் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணால் தான் நம்மளால் ஒரு முழு படத்தையுமே பார்க்க முடியும். ஸோ மக்களே, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கட் பண்ணி, ப்ரொடக்ஷனில் குக் பண்ணி, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம சர்வ் பண்ணணும். இதுதான் கிட்டத்தட்ட ஒரு படத்தில் நடக்கிறது. ஸோ உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எதனா ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது நம்மளுடைய
யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அங்கே நீங்கள் கிளிக் பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனல் எதுக்குன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ எந்த டாப்பிக்கை பற்றி போடலாம், அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம் மேக்கிங்கான வீடியோஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஃபிலிம் மேக்கிங்கில் ஆர்வமாக இருக்கவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் திஸ் வீடியோ. ஸோ நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். until then, bye. In a world full of noise, be the calm. In a life full of rush, be the song. You don't need a crowd to believe. You just need your truth to breathe. நீங்கள் தான் உங்க வாழ்க்கையின் ஹீரோ. ஒவ்வொரு தரையும் ஒரு புதிய வீரோ. சுமையெல்லாம் இது உங்க சமயம். வாழ்க்கையோட பேசும் voice of happiness.